ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டே 5 அதாவது 5th கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு காரை தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அதை தான் இன்னைக்கு டிராயிங்ல பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து அவுட்லைன் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கெட்சை நான் எப்படி போடுறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு நான் யூவை தலைக்கீழ போட்ட மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டயருக்கு ஏற்ற மாதிரி நான் வட்டம் போடுறேன். வட்டம் அப்படி கன்ஃபியூஸாக வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வட்டத்துக்குள்ளே இன்னொன்று வட்டம் நான் போடுறேன். இது வந்து கார் நான் வரைகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கோடை நான் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது நான் வட்டம் திருப்பி அது மேலேயே நான் வந்து சர்க்கிள் திருப்பி போடுறேன். சர்க்கிள் வந்து டயர் வரைகிறதுக்கு நான் போடுறேன் சர்க்கிள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் சொல்லியிருந்தேன், வட்டம் போடுறது, கோடு போடுறதெல்லாம். இப்போ வந்து நான் மேலே அந்த டாப் இதுக்கு நான் கோட் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லும் அப்படியே மெல்லமாக நான் போட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கெட்சு யூஸ் பண்ணுங்கள். நான் சாதாரண ட்ராயிங் பேப்பரில் நீங்கள் வரையலாம். இப்போ நான் பின்னாடி பேனட் அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேக்கில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி முடிக்கிறேன். இப்போ நான் மேலே முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் சைடில் இந்த பக்கத்து ஒரு வளைவும் இந்த பக்கத்து ஒரு வளைவும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் முன்னாடி நான் வந்து இது போடுறேன். அதே மாதிரி பின்னாடியும் நான் பாக்ஸ் போட்டு முடிக்கிறேன். நடுவில் வந்து பிரிக்கிறேன், 2 கதவு இருக்கிற மாதிரி காருக்கு. அதான் முன்னாடி நான் ஒரு இது பிரிக்கிறேன். இப்போ கோடு போடுறேன். அப்படியே அதை கோட்டை கண்டினியூ பண்ணிட்டு நான் பின்னாடி வந்திருக்கேன். அப்புறம் வந்து நான் முன்னாடி கண்ணாடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். கண்ணாடியோட சேர்த்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு உள்ளே அப்படியே கண்ணாடியை வந்து நான் ஃபில் பண்ணி முடிக்கிறேன். இது வந்து அதுக்கப்புறம் நான் இந்த போட்டு கதவு திறக்கிற அந்த இதை போடுறேன். கதவு திறக்கிறது நான் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. கலர் பென்சில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா டார்க்காக நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலரில் அளவில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ஈவனாகவே நீங்கள் கலர் கொடுத்துட்டு வாங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு கலர் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் எப்படி கலர் அடிக்கணுன்றதை வந்து நான் சொல்லியிருக்கேன். கலரிங் நீங்கள் பண்ணும்போது ஒரே ஆங்கிளில் தான் பண்ணணும். எந்த இடத்து பக்கத்தில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்குள்ளே என்ன அடிக்கணுன்றனால நான் வளைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நான் மேலே அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்னரை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கார்னர் நம்ம அடித்ததுக்கப்புறம் நம்ம அடித்தோன்னா நமக்கு வந்து வெளியே போகாது கலரு. நம்ம வந்து ட்ராயிங்குள்ளேயே இருக்கும். கரெக்டாக நம்ம கலர் அடிக்க முடியும். கலரிங் புக் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி கலர் அடித்து பாருங்கள். நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். ஷார்ப்பாக வச்சுக்கிட்டேன். ஷார்ப்பாக வச்சுட்டு நான் கலர் பண்ணுறது வெளியே நான் போகாத அளவில் கலர் பண்ணுறேன் பாருங்கள். வீலுக்கு இப்போ அடிக்கும்போது ஒவ்வொரு இதுவும் இப்படி வீலுக்கு இப்போ நான் கலர் பண்ணும்போது இந்த பாருங்கள், வீலுக்கு மட்டும் நான் அவுட்லைனாக கலர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன்லாம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஃபில் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு டார்க் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லும் ஃபஸ்ட்டு இப்போ அவுட்லைன் வெளியெல்லாம் போயிடக்கூடாதுன்றனால அவுட்லைனை ஃபில் பண்ணிட்டு உள்ளே அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணுங்கள். இது நான் ஸ்பீடப் ஆக்கி போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் ஆகும் இது நான் கலர் பண்ணது. இது வந்து நான் ஸ்பீடப் டைமில் போட்டிருக்கனால கொஞ்சம் வேகமாக கை போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலேயும் கலர் பண்ணிட்டேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் உள்ளே கலர் பண்ணி கொண்டு வருவேன். இப்போ வந்து முனையிலலாம் நான் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன். வெளியே வந்து கலர் போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே நான் போடுறேன். பாக்கி வந்து இருக்கிற ரெட் கலர் வந்து நான் பாக்கி இருக்கிற ஏரியாவுக்கு நான் கலர் பண்ணி அடிக்கிறேன் பாருங்கள். அவுட்லைன்லாம் ஃபுல்லும் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே கலர் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து அவுட்லைன் வெளியே போகாமல் இருக்கிறோம். அதான் நான் ஃபுல்லு கலர் பண்ணிகிட்ருக்கேன் வெளியே. இப்போ அடுத்து எல்லோ கலர் எடுத்து நான் முன்னையும் பின்னையும் கலர் அடிக்கிறேன். எல்லோ கலர் பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு கலர் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் ப்ளூ கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டோருக்கு அடிக்கிறேன் ப்ளூ கலரு மேலே. அப்புறம் இந்த சைடில் ரைட் சைடு கதவு கிட்ட எடுத்து அடிக்கிறேன். ஃபுல்லு ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஃபுல் கலருமே நான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளூ கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக உள்ள கலர் அடிக்கிறேன் பாருங்கள். நான் அடிக்கிற கலர் எப்படி ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பண்ணணும். நீங்கள் சரியாக கலர் பண்ணலைன்னா அங்கங்கே திப்பியாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ப்ளைனாக கலர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன கலர் பண்ண போகிறேன்னா நான் வந்து டயருக்கு நான் வந்து டார்க் ப்ளூ வந்து கலர் யூஸ் பண்ண போகிறேன். டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு டயருக்கு நடுவில் வந்து நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ரைட் சைடு டயருக்கும் அதே மாதிரி நான் வந்து டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கலர் உள்ளே நான் ஃபுல் பண்ணுறேன். இது உள்ளே ஃபுல் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் கலர் நார்மலான அந்த ஸ்கெட்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட பிளாக் கலர் பேனா கூட பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேனா வந்து யூஸ் பண்ணாதீங்க பிளாக் கலர், ஏன்னா வந்து பேப்பர் கிழிஞ்சிரும். அதனால் இப்போ வந்து நான் எப்படி ஈவனாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி நான் வந்து கலர் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி அடுத்த கலருக்குள்ளே போகாதபடிக்கு எப்படி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுறேன்னு.
இப்போ வந்து அதே மாதிரி ஃபுல்லும் கன்ஃபோல்ட் பண்ணி நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். அதாவது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அவுட்லைனை முடிச்சிக்கலாம். நமக்கு அவுட்லைன் வராமல் நல்லா நீங்கள் கலர் அடிப்பீங்கன்னா நீங்கள் அவுட்லைனை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே வந்து நீங்கள் வந்து கலர் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லை அவுட்லைனை ஃபுல் பண்ணிக்கிட்டு கூட உள்ளே நீங்கள் கலர் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். உள்ளே டார்க் ஏற்றிட்டேன் கலரு. அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிறதுக்கும் நான் வந்து கலர் இப்போ அடிக்கிறேன். அதாவது பிளாக் கலர். இது வந்து நார்மலான பென்சில் கிடையாது, கலர் பென்சிலில் வர பிளாக் கலர் பென்சில். இது வந்து ரியல் டைமாக நான் எப்படி கலர் பண்ணேன்றதான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக அவுட்லைன்லாம் முடித்து நான் வந்து உள்ளெல்லாம் கலர் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லேயும் இப்போ அவுட்லைன்லாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிளாக் கலர் நான் டார்க் கொடுக்குறேன். டயருக்கும் ஃபுல்லும் கலர் அடித்து முடிச்சாச்சு. நம்ம ஒரு வழியாக அந்த அந்த காரை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் அடித்து முடிச்சாச்சு. இது டே 4 டே 5. இந்த வீடியோ ஃபுல்லு பார்த்துட்டிங்களா? இதை வந்து அப்படியே நீங்கள் ட்ராயிங் பண்ணி அப்படியே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி எனக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ட்ராயிங் உங்களுக்கு நான் வரைஞ்சி தரணும்னு நினச்சினா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நான் வரைஞ்சி தரேன். அதுக்கு நோ ஃப்ரீ சார்ஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.